வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிக்கான படிவங்களில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முந்தைய வாக்காளர் பட்டியல் திருத்த பட்டியலில் உள்ள உறவினர் என்று கேட்கப்பட்டதில் எந்த உறவினர் என்ற தெளிவு இல்லை என்றும் விமர்சனம். உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யாரு? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியல் இருப்பாங்க. இது ஏதாவது தெளிவு இருக்கா? எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடுபவர்கள் மாநில அரசின் பணியாளர்களாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பார்கள். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். வாக்குச்சாவடி அலுவலர்களும் கட்சி முகவர்களும் இணைந்து செயல்படுவதற்கான சூழலை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தவில்லை. அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் கோதுமை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 8722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் மாநில அரசு விநியோகிக்கவில்லை என்று விமர்சனம். ரஜினி, அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் ஊதியத்திற்கு கட்டுப்பாடு விதிக்க திட்டம். திரைப்பட வியாபாரத்தில் பங்கு பெற்று நடிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் தீர்மானம். நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. எட்டிற்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் மின்சார வாகன சார்ஜிங் வசதி கட்டாயம். விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையில் செல்ல பிராணிகளை வளர்ப்பதற்கு உரிமம் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள். 6 இடங்களில் நடைபெறும் முகாம்களில் தடுப்பூசி செலுத்தவும் ஏற்பாடு. காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையில் 3600 காவலர் பணியிடங்களை நிரப்ப நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வு. தமிழ்நாடு முழுவதும் தேர்வு மையங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் பங்கேற்பு. நவம்பர் 18ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ நடத்தும் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க முடிவு. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் செய்ய 2 கிலோமீட்டர் தூரம் காத்திருக்கும் பக்தர்கள். திருச்செந்தூரிலும் அலைமோதும் கூட்டத்தால் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். நாகப்பட்டினம் அருகே கருங்கண்டியில் திறக்கப்படாத நெல் கொள்முதல் நிலையம். நாள் கணக்கில் காத்திருக்கும் விவசாயிகள் கவலை. கோவை அருகே காரில் ரகசிய அறை அமைத்து 1,31 லட்சம் ரூபாய் கடத்தல். கேரளாவிற்கு கடத்தியவரை பிடித்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே 2 வீலரை சுத்தம் செய்யும் கடையில் மின்சாரம் தாக்கி விபத்து. ஊழியர்கள் 2 பேர் உயிரிழப்பு. ஓசூர் அருகே கர்நாடக பகுதியில் 2 கோடி ரூபாய் கேட்டு தொழிலதிபர் கடத்தி கொலை. குற்றவாளியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த கர்நாடக காவலர். இருநூறு பேர் உயிரிழந்த பிலிப்பைன்ஸை தாக்க உள்ள மேலும் ஒரு சூறாவளி. 10 லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுரை. தன்னை பற்றி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 வயது பெண் அவதூறு பரப்பியதாக நடிகை அனுபமா பரமேஸ்வரன் குற்றச்சாட்டு. புகைப்படத்தை மார்க்கிங் செய்து பதிவிட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளியிட விரும்பவில்லை என்றும் அறிக்கை. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிக்கான படிவங்களில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முந்தைய வாக்காளர் பட்டியல் திருத்த பட்டியலில் உள்ள உறவினர் என்று கேட்கப்பட்டதில் எந்த உறவினர் என்ற தெளிவு இல்லை என்றும் விமர்சனம். உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா,
யாரு? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க. இது ஏதாவது தெளிவு இருக்கா? எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடுபவர்கள் மாநில அரசின் பணியாளர்களாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பார்கள். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். வாக்குச்சாவடி அலுவலர்களும் கட்சி முகவர்களும் இணைந்து செயல்படுவதற்கான சூழலை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தவில்லை. அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் கோதுமை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 8722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் மாநில அரசு விநியோகிக்கவில்லை என்று விமர்சனம். ரஜினி, அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் ஊதியத்திற்கு கட்டுப்பாடு விதிக்க திட்டம். திரைப்பட வியாபாரத்தில் பங்கு பெற்று நடிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் தீர்மானம். நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. எட்டிற்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் மின்சார வாகன சார்ஜிங் வசதி கட்டாயம். விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பதற்கு உரிமம் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள். 6 இடங்களில் நடைபெறும் முகாம்களில் தடுப்பூசி செலுத்தவும் ஏற்பாடு. காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையில் 3600 காவலர் பணியிடங்களை நிரப்ப நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வு. தமிழ்நாடு முழுவதும் தேர்வு மையங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் பங்கேற்பு. நவம்பர் 18ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ நடத்தும் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க முடிவு. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் செய்ய 2 கிலோமீட்டர் தூரம் காத்திருக்கும் பக்தர்கள். திருச்செந்தூரிலும் அலைமோதும் கூட்டத்தால் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். நாகப்பட்டினம் அருகே கருங்கண்டியில் திறக்கப்படாத நெல் கொள்முதல் நிலையம். நாள் கணக்கில் காத்திருக்கும் விவசாயிகள் கவலை. கோவை அருகே காரில் ரகசிய அறை அமைத்து 1,31 லட்சம் ரூபாய் கடத்தல். கேரளாவிற்கு கடத்தியவரை பிடித்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே 2 வீலரை சுத்தம் செய்யும் கடையில் மின்சாரம் தாக்கி விபத்து. ஊழியர்கள் 2 பேர் உயிரிழப்பு. ஓசூர் அருகே கர்நாடக பகுதியில் 2 கோடி ரூபாய் கேட்டு தொழிலதிபர் கடத்தி கொலை. குற்றவாளியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த கர்நாடக காவலர். இருநூறு பேர் உயிரிழந்த பிலிப்பைன்ஸை தாக்க உள்ள மேலும் ஒரு சூறாவளி. 10 லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுரை. தன்னை பற்றி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 வயது பெண் அவதூறு பரப்பியதாக நடிகை அனுபமா பரமேஸ்வரன் குற்றச்சாட்டு. புகைப்படத்தை மார்பிங் செய்து பதிவிட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளியிட விரும்பவில்லை என்றும் அறிக்கை.